அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்திய பெருங்கடலில் அமெரிக்க டெஸ்ட்ராயர் கப்பலை தாக்கிய ஈரானிய ஏவுகணைகள். இந்திய பெருங்கடலில் இருந்த ஒரு அமெரிக்க டெஸ்ட்ராயர் கப்பலை தாக்கியுள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அந்த போர் கப்பல் காதிர் 380 மற்றும் தலாய் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளதாவது: இந்திய பெருங்கடலில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த அமெரிக்க கடற்படையின் அழிப்பு கப்பலை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படை தாக்குதல் நடத்தியது. எரிபொருள் தாங்கி கப்பல் மற்றும் அழிப்பு கப்பல் ஆகிய இரண்டுமே இலக்கு வைக்கப்பட்டதாகவும் அவற்றின் தளங்களில் இருந்து புகையும் நெருப்பும் எழும்புவதை காண முடிந்தது என்றும் அது தெரிவித்துள்ளது. காதர் ஏவுகணை 2000 கிலோமீட்டர் வரை துல்லிய தாக்குதலுக்காக வடிவமைக்கப்பட்ட நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். தாலாய் என்பது 1000 கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு மூலோபாய குரூஸ் ஏவுகணை அமைப்பாகும். இந்த பணி நடைபெறும் போது இலக்கை மாற்றக்கூடிய திறன் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த டெஸ்ட்ராயர் ஒரு அமெரிக்க டேங்கர் கப்பலில் இருந்து எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது தாக்கப்பட்டது என்றும் ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் இரு கப்பல்களிலும் பரவலான தீப்பற்றல்கள் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலடி நடவடிக்கையாக ஐஆர்ஜிசி ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற குறியீட்டு பேரில் ஒரு நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. கட்டார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைட் உள்ளிட்ட மேற்கு ஆசிய பிராந்தியங்களில் உள்ள அமெரிக்க நலன்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் என குறிப்பிடப்படும் இடங்களின் ஆழப்பகுதிகளில் உள்ள பல முக்கிய மற்றும் நுணுக்கமான இலக்குகளையும் தாக்கியதாக ஐஆர்ஜிசி கூறியுள்ளது. ஐஆர்ஜிசி வெளியிட்ட அறிக்கையில் ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் 16வது கட்டம் அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டது. அதன் வான்வெளி பிரிவு மேற்கொண்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளின் இதய பகுதி மற்றும் வடபகுதிகள் தாக்கப்பட்டது. அதன் இலக்குகளாக இஸ்ரேல் இராணுவத்தின் பொது தளபதி அலுவலகம், ஹகூரியாவில் உள்ள போர் அமைச்சகம், பினி ஃப்ராக் பகுதியில் உள்ள ஒரு முக்கிய மூலோபாய கட்டமைப்புகள், டெல்-அவிவின் வடகிழக்கே உள்ள பெய்த் ஹக்வா பகுதியில் உள்ள இராணுவ இலக்குகள் மற்றும் மேற்கு கலிலேயில் உள்ள இராணுவ மையம் ஆகியவை ஈரானின் தாக்குதல் இலக்குகளாக மாறின. ஈரானின் பதிலடி தாக்குதலின் 4வது நாளில் 680க்கும் மேற்பட்ட எதிரி உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் உளவுத்துறை தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளின் பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளில் செயல்பாட்டு பலவீனம், தொழில்நுட்ப குறைபாடுகள் மற்றும் கணனி செயல்திறன் குறைவு காரணமாக ஈரான் ஏவுகணைகள் ஊடுருவி தாக்கும் வகையில் வான்வெளி பாதைகள் திறந்துவிட்டன என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. 4வது நாள் தாக்குதலின் போது எதிரி இஸ்ரேல் நாடுகளில் உள்ள 680 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவே உளவுத்துறை ஐஆர்ஜிசி தகவல்கள் எடுத்துக்காட்டியுள்ளன. அமெரிக்காவின் 70 ஆண்டுகால சாம்ராஜ்யமே ஈரானால் அடிவாங்கியுள்ளது. சுமார் 70 ஆண்டுகால உழைப்பு, பல $1000 கோடி முதலீடு, நவீன ஆயுதங்கள், பிரம்மாண்டமான கட்டமைப்புகள், யாரும் அசைக்க முடியாது என நம்பப்பட்ட இராணுவ வியூகம், இவை அனைத்தும் சரிந்து விழ எடுத்துக்கொண்ட காலம் வெறும் 4 நாட்கள் மட்டுமே. ஆமாம், மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா இத்தனை காலமாக கட்டியெழுப்பிய ஒட்டுமொத்த இராணுவ ஆதிக்கமும் இன்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. 2ஆம் உலக போருக்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தனது கால் தடத்தை பதித்த அமெரிக்கா பெரும் சாதனையை படைத்தது. சவுதி அரேபியா முதல் கத்தார் வரை, ஈராக் முதல் சிரியா வரை என ஒரு மிகப்பெரிய இராணுவ வேலை பின்னலை அமெரிக்கா உருவாக்கி இருந்தது. இது வரும் நிலப்பரப்பு சார்ந்தது மட்டுமல்ல, உலக அரசியலில் அமெரிக்காவின் அதிகார மையமாகவே இது பார்க்கப்பட்டது. சமீபத்திய அரசியல் போர்த்தந்திர மாற்றங்கள் அந்த பிம்பத்தை உடைத்து நொறுக்கியுள்ளன. பல தசாப்தங்களாக பாதுகாக்கப்பட்ட அந்த இராணுவ பேஸ் ஒவ்வொன்றும் வரும் 96 மணி நேரத்திற்குள் செயலிழந்து போயிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் வரிப்பணம் பில்லியன் கணக்கில் இந்த தளங்களுக்காக செலவிடப்பட்டது. அதிநவீன ரேடார்கள், F-35 போர் விமானங்கள், ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் என அனைத்தும் அங்கே குவிக்கப்பட்டிருந்தன. இப்போது அந்த தளங்கள் கைவிடப்பட்டதோ அல்லது உள்ளூர் சக்திகளிடம் வீழ்ந்ததோ பெலருசுக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய அவமானம்.
இவ்வளவுக்கும் காரணம் ஈரானின் பலத்த ஏவுகணை தாக்குதலின் திறனாகும். அமெரிக்கா இந்த 70 ஆண்டுகளில் சம்பாதித்த செல்வாக்கை விட இழந்த வேகம்தான் இப்போது வரலாறு பேசும் விஷயமாக மாறியிருக்கிறது. அமெரிக்கா கடந்த 70 ஆண்டுகளில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் செய்த முதலீடு என்பது கற்பனைக்கும் எட்டாத ஒரு பிரம்மாண்டமான தொகை. இராணுவ தளங்கள் அமைப்பது, $1 பில்லியன் மதிப்பிலான F-35 போர் விமானங்கள், ஏவுகணை தடுப்பு அமைப்புகள், உட்கட்டமைப்பு என அமெரிக்கா சுமார் $8 டிரில்லியன் மேல் இங்கே செலவிட்டுள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 740 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையாகும். அதாவது இந்தியாவின் தற்போதைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட பல மடங்கு பெரிய இந்த செல்வம் வரும் 4 நாட்களில் ஈரான் நடத்திய துல்லியமான நகர்வுகளால் பயனற்று போயிருக்கிறது. வெறும் நிலப்பரப்பாக பார்த்தால் அது சில ஏக்கர்கள் தான். ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்தால் அமெரிக்காவின் பல தலைமுறையினரின் வரிப்பணம் அந்த பாலைவன மணலில் மண்ணோடு மண்ணாக கரைந்து போயிருக்கிறது என்பதுதான் அமெரிக்காவுக்குடைய கசப்பான உண்மை. அடுத்தது என்ன நடக்க போகிறது? ஆசியா நோக்கியா அல்லது முழுமையான பின்வாங்கலா? அமெரிக்காவுக்கு இந்த போரில் தோல்வியா? அமெரிக்காவின் பதில் என்னவாக இருக்கும் என்பதுதான் உலகம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு விடயமாகவும் மாறியிருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவை மிரட்டும் வகையில் ஈரான் ஒரு பயங்கரமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானும் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. இதனால் போர் உக்கிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் தான் ஈரான் தனது பாதாள அறையில் ட்ரோன்கள், ராக்கெட் லாஞ்சர்கள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை அடுக்கி வைத்துள்ள வீடியோ காட்சிகளை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவை எச்சரிக்கும் விதமாக இந்த வீடியோவை ஈரான் வெளியிட்டு இருக்கலாம் என்று தெரிகின்றது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டு அவருடைய குடும்பத்தையே கொன்று குவித்தார்கள். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலே இவ்வாறு இது பதிலடி தாக்குதலுக்கு களமிறங்கிய ஈரான் அடுத்தடுத்து பலதரப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீதும் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் வீசியிருந்தது. கமேனி கொல்லப்பட்டதால் கொந்தளித்த ஈரான் அமெரிக்காவையும் அதன் நேச நாடுகளையும் பழி தீர்க்காமல் விடமாட்டோம் என்று சபதம் எடுத்து பதிலடி தாக்குதலை கொடுத்து வருகிறது. வளைகுடா நாட்டை ஆட்டி வைத்திருக்கின்றது ஈரானின் ஏவுகணைகள். துபாய் உள்ளிட்ட பகுதிகளிலும் வானில் வெடிச்சத்தம் தொடர்ச்சியாக கேட்டதால் மக்கள் பீதி அடைந்து போயிருக்கிறார்கள். ஈரான் அமெரிக்கா மோதல் உக்கிரம் அடைந்து வரும் நிலையில் தற்போது பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஈரான் பயன்படுத்த தொடங்கியுள்ளது. அரபு நாடுகளில் எந்த நேரத்தில் எப்போது குண்டு வெடிக்கும் என்ற எண்ணம் அந்த நாட்டு மக்களிடையே பீதியை கிளப்பியுள்ளது. இதற்கிடையே தான் ஈரான் தனது பாதாள அறையில் அடுக்கி வைத்துள்ள வீடியோ காட்சிகளை வெளியிட்டுள்ளது. ஈரான் அரசுக்கு சொந்தமான ஊடகங்களில் இந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த பாதாள அறையில் ட்ரோன்கள், ராக்கெட் லாஞ்சர்கள் ஆகியவை வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தங்களிடமுள்ள ஆயுதங்களை காட்டி அமெரிக்காவை நடுங்க வைத்திருக்கின்றது ஈரான். ஈரான் மீது தாக்குதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அந்த நாட்டில் இதுவரை 700 பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளார்கள். ஆனால் ஈரானும் சும்மா இல்லாமல் அமெரிக்காவின் இராணுவ வீரர்கள் 600 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை 131 நகரங்கள் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளன என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. உலகிலேயே மிகச்சிறந்த இராணுவம் எங்களிடம் உள்ளது என்று பெருமை பேசிக்கொள்ளும் அமெரிக்காவுக்கு ஈரானின் தக்க பதிலடி தாக்குதல்கள் பின்னடைவாகவே மாறியுள்ளது. இந்த நிலையில் 4 நாட்கள் போரில் ஈரான் எத்தனை விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது என்ற விவரமும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த வகையில் ஈரான் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் எதிர்த்தரப்பு விமானங்களை இலக்கு வைத்துள்ளது. அதன்படி இதுவரை ஈரானின் தாக்குதலில் ஒரு MQ-9 ரிப்பர் ரக ஆளில்லா போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை ஈரான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து ஈரானில் ஏவுகணைகளால் இதுவரை இஸ்ரேலின் 7 கென்ஸ் 900 வகை விமானங்கள் அடுத்து ஈரானின் ஏவுகணைகளால் இதுவரை இஸ்ரேலின் 7 ஹென்ஸ் 900 வகை போர் விமானங்கள், 3 தெக்ரான் 1 மற்றும் 3 IAE ஏதன் உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட இஸ்ரேலின் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அடுத்து தவறான தாக்குதல் என்று குறிப்பிட்டு குவைத் வான் பாதுகாப்பு படையினரால் தவறுதலாக 3 அமெரிக்க F-15 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இதில் ஈரான் நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் ஈரானின் போர்க்கள சூழ்நிலையே
இந்த 3 அமெரிக்க F-15 போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு காரணமாக அமைந்துள்ளது. இவ்வாறு இந்த போரில் 9 இஸ்ரேல் அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் வான் ஆதிக்கத்தால் ஈரானுக்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் 19க்கும் மேற்பட்ட ட்ரோன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரான் புரட்சிகர காவல்படை அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து புறப்பட்ட சில போர் விமானங்களை தங்களது பாவர் 373 ஏவுகணைகள் மூலம் தாக்கியதாக IRGC தெரிவித்துள்ளது. இவ்வாறு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஈரானின் ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள், ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் ஆட்டம் காண வைத்துள்ளன. அடுத்த மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன நடக்கப் போகின்றது, எவ்வாறான பதற்றங்கள் இனிமேல் உருவாகப் போகின்றது என்று உலக நாடுகளே உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. தொடர்ந்து மத்திய கிழக்கில் நிகழக்கூடிய போர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.